ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு விசேஷமான நாள். உங்களுடைய டிவி சேனல் மூலமாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் ஆஷ் வெனஸ்டே என்று சொல்லுவார்கள், தமிழில் சாம்பல் புதன் என்று சொல்லுவார்கள். இந்த நாளிலிருந்து லென்டன் சீசன் ஆரம்பிக்கக்கூடிய நாளாய் காணப்படுகிறது. அனைத்து திருச்சபைகளிலும் ஒரு சில சபைகள் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இந்த 40 நாட்கள் உபவாச நாட்களாய் நியமித்து ஆண்டருடைய பாடுகள், மரணம், வேதனைகள், உயிர்த்தெழுதல் இதெல்லாம் வந்து நினைவு கூர்ந்து விசேஷமாக தியானிப்பது வழக்கமாக இருக்கிறது. ஆனா இது வழக்கமாக இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையாய் மாற வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகின்ற காரியம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுவதற்கு முன்பதாக இந்த 40 நாட்கள் அனுசரிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இயேசு 40 நாட்கள் மத்தேயுல சொல்லப்பட்டது பத்தி மத்தேயு 4:2 சொல்லப்பட்டதன்படி அந்த உபவாசம் இருந்தார் இல்லையா, 40 நாட்கள். அதை நினைவு கூறும்படியாகவும் இந்த 40 நாட்கள் நம்ம திருச்சபையால அனுசரிக்கப்படுகிறது. ஒரே நாள் பாருங்க, அந்த 40 நாட்கள் வந்து சாதாரணமா பெண்கள் வந்து பூ வைக்க மாட்டாங்க, பலவிதமான மாம்ச உணவு உண்ண மாட்டாங்க, ஆண்கள் வந்து சினிமா பார்க்க மாட்டாங்க, புகைப்பிடிக்க மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, அப்படிலாம் நிறைய பழக்கத்தை இந்த 40 நாட்கள் விடுவாங்க. அது எல்லா மக்களும் வந்து அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. ஆனா 40 நாட்கள் கழித்து எல்லாத்தையும் சேர்த்து பண்ண, இது ஆண்டவர் வெறுக்கிற காரியமா இருக்கிறது. இதுவல்ல அனுசரிக்கிறது. இது வந்து அவர் விரும்புகிற காரியம். நம்மிலே பரிசுத்தம், தெய்வ பக்தி, தாழ்மையோடு கர்த்தரிடத்துல நாம் ஒருமித்து நாம் உபவாசித்து ஜெபிப்பதை அவர் விரும்புகின்றார். பாருங்க, நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், வித்தியாசமானவர்கள், விசேஷித்தவர்கள். எனவே அப்படி காணப்பட வேண்டும். எந்த நாளுமே கர்த்தரை தேடணும், எந்த நாளுமே நம்ம எப்பவும் போல உபவாசிக்கணும். ஆனா இந்த 40 நாட்கள் நம்பிக்கையோடு கர்த்தருடைய வசனத்தை அதிகமாக தியானித்து நாம் வந்து கிறிஸ்துவின் பாடுகள், மரணத்தை நினைவு கூறுவது மட்டுமல்ல, அவருடைய காயங்களை நம்முடைய சரீரத்தில் சுமந்து செல்ல வேண்டும். ஏன் இப்படி ஆசரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இயேசு எங்களுக்காக சிலுவையில் பட்ட பாடுகள், எங்களுக்காக சொல்லக்கூடாது, நமக்காக சிலுவையில் பட்ட பாடுகள், அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகள், காயங்கள், இவைகளை பற்றி நாம் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையான சத்தியமாய் காணப்படுகிறது. சும்மா மற்றவங்களை போல நம்ம வந்து அப்படி இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. அதுதான் அடிக்கடி நான் சொல்லுவேன். அது திருச்சபையால நமக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. விசேஷித்த நாள் தான். அதுல நம்ம வந்து நிறைய தியானிக்கிறோம். எப்பவுமே நம்ம சிலுவை பாடுகளை அதிகமா தியானிக்கிறதுல, தனியா ஜெபிக்கும் போது நம்ம சிலுவையை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம், அது வேற. ஆனா இப்படி குழுவாக, சர்ச்சாக நம்ம வந்து அதிக நேரம் வந்து இந்த தியானத்தை வந்து இந்த நாட்கள் தான் நம்ம பிரித்தெடுத்து செய்யறாங்க. உபவாசம் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் உண்மையான உபவாசம். கிறிஸ்துவின் காயங்களை, தழும்புகளை நாம் சுமந்து திரிகின்றவர்களாய் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்பட்டபடி காணப்பட வேண்டும். உபவாசம் என்று சொன்னால், உபம் என்றால் அருகில், வாசம் என்றால் இணைந்திருத்தல். இறைவனின் அருகில் அமர்ந்திருந்து அவரோடு இணைந்திருத்தல். அதுதான் இன்றைய நாள்ல நான் ஒரு புதிய தலைப்போடு உங்களோட ஆவியானுடைய துணை கொண்டு நான் பேசலாம் என்றிருக்கிறேன். ஆண்டருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து காத்திருந்து இந்த சத்தியத்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன். எனவே ஜெபத்தோடு கேளுங்கள். இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல், ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் வழி நடத்தும், ஐயாவும் பாதம் என் தஞ்சமே அனுதினம் வழி நடத்தும், ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே, நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல், புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன், புது பாடல் தந்து ஆசீர்வதியும் பரவசமாகிடுவேன், எங்கே நான் போக சித்தமோ அங்கே நான் என்றும் சென்றிடுவேன், நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவி நான்
நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற மணிங்கிறப்பா தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ கொடுத்த அந்த தலைப்பிலே பேசுவதற்கு ஆவியானவர் துணை புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட சாம்பல் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். வேதத்திலே சாம்பல் என்ற இடத்துல நிறைய இடத்துல வருது. நான் 4 குறிப்புகளை நேரத்தை கருதி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கிறேன். சாம்பல் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது தாழ்மையை குறிக்கிறதா இருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 18:27. ஆதியாகமம் 18:27. அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். பாருங்க, தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் உம்மிடத்துல பேச துணிந்தேன்னு சொல்ற. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். சோதம் கொமரா அழிக்கப்பட போகுது. அப்படியே வேகமா ஆண்டவர் அந்த இடத்துக்கு போற கடந்து வரும்போது ஆண்டவருக்கு முன்னால இவர் நிக்கிறார். பாருங்க 22ஆம் வசனம். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தான். அப்போ ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ ஆண்டுகிட்ட கேட்கிறான். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பான்னு சொன்னால் அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ அப்படின்னு கேட்கும்போது, அதை இரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ அந்த நீதிமான் நிமித்தம்? அப்பா ஆண்டு சொல்றாரு, இல்ல துன்மார்க்கனோட நீதிமான்களை சங்கரிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக சொன்ன உடனே, இல்ல நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு கர்த்தர் 26ஆம் வசனத்துல. அப்ப அடுத்ததுதான் இதை சொல்றாரு 2வது தடவை. நான் உம்முடைய சமூகத்துல நான் தூளும் சாம்பலுமா இருக்கிறேன், அடியேன் ஆண்டவரோடு பேச துணின்னு சொல்லி தன்னை அப்படியே தாழ்த்துறான். சாம்பலா, நான் தூளு சாம்பல் ஆண்டவரே, ஆனாலும் உங்ககிட்ட நான் பேச துணிறேன்னு சொல்றார். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு முன்பாக 45 5 பேர் குறைஞ்சி 45 பேர் இருந்தாங்கன்னா அது நிமித்தம் நீங்க அழிச்சிருவீங்களா? இல்லன்னு சொல்றார் ஆண்டவர். அடுத்தது பாருங்க, திருப்பி 40 நீதிமான்கள் நிமித்தமாய் அதை அழிப்பது. ஏன்னா தன்னை தாழ்த்திட்டார், தூளும் சாம்பல்னு சொல்லி தாழ்த்திட்டு அவர் சொல்றார் திரும்ப. அடுத்தது சொல்றாரு, ஆண்டவரே நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கள் காணப்பட்டாலோ அப்படின்னு சொல்லி 4வது தடவை கேட்கிறார். உடனே 30 நீதிமான்கள் நிமித்தமாய் நான் அழிப்பதில்லைன்னு சொல்றாரு. திருப்பி 5வது தடவை பாருங்க, இதோ ஆண்டவரே பேச துணிந்தேன். முதலே சொல்லிட்டார் தூள் சாம்பல்னு. 20 நீதிமான்கள் அங்க காணப்பட்டாலும் சொல்வது 20 நீதிமான்கள் நிமித்தமாய் நான் அழிக்க மாட்டேன்றார். திருப்பி 6வது முறை 32ஆம் வசனம், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரே ஒரு விசை மட்டும் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோன்னு சொல்லும்போது 10 நீதிமான்கள் நிமித்தமா நான் அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு போய்விட்டார். அவ்வளவு நேரம் பேசுறாங்க, 2 பேரும் பேசுறாங்க. ஆபிரகாமோ தன்னுடைய இடத்துக்கு திரும்பி போனான் என்று சொல்லப்படுது. எவ்வளவு ஒரு தாழ்மை பாருங்க. அந்த சாம்பல் என்பது ஒரு தாழ்மையை குறிக்கிறதா நம் காணப்படுது. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமின் நிமித்தமாய் அந்த சோதோம் கொமருள்ள அவருடைய சகோதரனாகிய லோத்தின் குடும்பத்தை அவர் என்ன பண்றாரு? காப்பாற்றார். ஏன்னா அந்த அக்கிரமம் பெருகி இருக்கு, அந்த அக்கிரமம் ரொம்ப பெருகி இருக்குன்னு சொல்லி நம்ம பின்னாடி கூட நம்ம வாசிக்கிறோம். அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தெல்லாம் அதுல வாசிக்க கேட்கலாம். 18:22 வாசிங்க. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். பாருங்க, அந்த புருஷர் அந்த அங்க அக்கிரம சத்தம் கேக்குது அங்க சோதம் குமாரல, அதனால அவங்க புறப்பட்டு போறாங்க. ஆனா இவரோ கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 29:23 வாசிங்க. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான். மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான். ஆண்டவர் இவருடைய மனத்தாழ்மையை பார்த்து எவ்வளவு நேரங்க, எத்தனை தடவை நம்மளே ஒரு காரியத்தை 2 தடவை யாராவது சொன்னா எரிச்சல் ஆகுது இல்லையா? ஆனா என் ஆண்டவர் அப்படி செய்யல. ஏன்னா இவர் தாழ்மை அவர் விரும்புகிறவர், மனத்தாழ்மை உள்ளவனை கனப்படுத்துகிறார். இன்னொரு வசனம் மனத்தாழ்மையை குறிச்சு பாருங்க, 3:34 நீதிமொழிகள். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாருங்க, மதர் தெரேசா என்ன பண்றாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்காக உதவி வேண்டி அந்த நாட்டு அரசரிடம் போய் கேட்கிறாங்க. உதவி கேட்கும் போது அவர் காரி தன்னுடைய எச்சிலை உமிழ்ந்து விட்டு அப்படி கரத்தை நீட்டி கேட்கும் போது விழுந்துட்டு, அப்ப அவங்க பொறுமையோடு அதே சமயத்துல தன்னை தாழ்த்தி, இது எனக்கு கொடுத்த பரிசு, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது பரிசு கொடுப்பீர்களா என்று கேட்டார். அப்படியே அவருடைய உள்ளம்
உருகியது. எவ்வளவு ஒரு தாழ்மை, எவ்வளவு ஒரு பொறுமையா இருந்து இதை வாங்கிக்கிட்டாங்க. இது எனக்குன்னு சொல்லி அந்த எச்சிலை வாங்கி கொண்டார்களே, இவங்க எவ்வளவு மகத்தான பணி செய்யறாங்கன்னு அந்த ஹோமுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும், இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் அவர் செய்தார்னு சொல்லி இந்த சரித்திர புத்தகத்தில் நான் வாசித்தேன். நீங்களும் நானும் தாழ்மையோடு இருக்கும்போது, இந்த லெந்து நாட்களை நினைவு கூறும்போது சாம்பல் நினைவு கூற வேண்டும். சாம்பல் நம்முடைய தாழ்மையை நினைவு கூறணும், தாழ்த்தணும். ஆண்டவருக்கு முன்பாக சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின இயேசு கிறிஸ்து. பாருங்க, நான் ஒரு தடவை என்னுடைய ஒரு ஆர்டிக்கல்ல எழுதின, இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தவில்லை. எல்லாரும் ஒரு கேள்விக்குறியோடு, என்ன இது தாழ்த்தினார் என்று போடுக்க, நீ தாழ்த்தவில்லை என்று போடுங்க. சிலுவையின் மரண பரியந்தம் மட்டுமல்ல, உயிரோடு எழுந்த பிறகு கூட தன்னை தாழ்த்தினார். அவர் மகிமையாக ஆர்ன பிறகு கூட அவர் தாழ்த்தினார். கடற்கரை சுடுமணலிலே அவர் ஒரு சமையல்காரனை போல அந்த இடத்திலே உட்கார்ந்து கரி நெருப்பை மூட்டி சமைத்து கொடுத்து, வாருங்கள் சொல்லி சீஷர்களை அழைத்து சர்வ் பண்றார். எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்ல சர்வராகவும் அவர் உணவு பங்கிடுபவராக மாறினார் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலை நான் முடிச்சேன். நான் இயேசு தாழ்த்தினார். அது போல இந்த நாட்களிலே பாரம்பரியமாக இப்படி அனுசரிக்காதபடி ஒவ்வொரு காரியத்தை நாம் சிந்தித்து செயல்பட ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலோ மதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. தூளும் சாம்பலமுமாய் என்னை அர்ப்பணித்தேனே, தூளும் சாம்பலுமுமாய் என்னை அர்ப்பணித்தேனே. மனமிரங்கும் என் மீதிலே தாழ்மையுடன் வேண்டிடவே, ஜபவரம் கிருபை தாருமே, ஜபவரம் கிருபை தாருமே. இரண்டாவது பாருங்க, சாம்பல் என்பது அவமானம் ஏற்பட்ட உடனே அந்த சாம்பலை அள்ளி போட்டுக்குவாங்களாம். அவமானத்தை பொறுக்க முடியாதபடி சாம்பலை அள்ளி பூசுவாங்க. அதனால சாம்பல் என்பது அவமானத்தை குறிக்கிறதா இருக்குது. 2 சாமுவேல் 13:19 வாசிக்கலாம். அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தைத்திருந்த பல வண்ணமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். பாருங்க, இந்த 13 அதிகாரம் முதல்ல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்ற ஒரு சகோதரி தான். அம்னோனும் தாவீதின் குமாரன் தான். அந்த சகோதரி மிகவும் அழகுள்ளவளா இருந்தப்பனால இந்த அம்னோனுக்கு இவ மேல ரொம்ப ஆசை வந்துருது. இது சகோதரியா இருக்கிறாளேன்னு சொல்லிட்டு இப்படி யோசித்து அவன் என்ன பண்றான், அதுலயே நித்தம் அவன் அவன் மேல மோகம் கொண்டு ரொம்ப ஆசையா இருக்கிறான். அந்த கன்னியாஸ்திரியா அவ இருக்கிறா. அந்த பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு ரொம்ப இதுவா ஆசையா இருக்குது. அப்ப அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப்ன்றவன் அவன் ஒரு யோசனை சொல்றான். நீ உடம்பு சரியில்லாதவ மாதிரி நீ படுத்துக்கோ, அப்ப உங்க அப்பா உன்னைய பார்க்க வருவாரு. அப்ப நீ என்ன சொல்லணும், எனக்கு என் தங்கச்சிக்கு என்னோட சகோதரி கையினால பணியாரம் சுட்டு தரத்துக்கு அனுப்பி விடுங்க, அப்ப எனக்கு நல்லா ஆயிரும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அவங்க தாவீது என்ன பண்றாரு, அதே மாதிரி செய்யறாரு. உடனே இவன் வரா, பணியாரங்களை சுட்டு, சாமார் பணியாரங்கள்லாம் சுட்டு அதை கொண்டு கொடுக்க வேண்டும். அதை என்ன பண்றா, அவ கொடுக்கறா, பண்ணி கொண்டு அதை கொண்டு அம்னோன் கிட்ட கொடுக்கறான். அப்ப மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாகவே தட்டி பணியாரங்களை சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தான். ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். அப்ப அம்னோன் சொல்றான், எல்லாரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் அப்படின்னு சொன்ன எல்லாரும் போயிடுறாங்க. அப்ப இவ மட்டும் இருக்கா. தாமாரை பார்த்து, நான் உன் கையினாலே சாப்பிடும்படி அந்த பலகாரத்தை அறை வீட்டுக்குள் கொண்டு வான்னு சொன்னவன அவளும் கொண்டு வரா. அப்ப தகாத முறையில சாப்பிடும்படி அவள் கைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவளை பிடித்து அவளை பார்த்து, என் சகோதரியை நீ என்னோட கூட இரு அப்படின்னு சொல்றான். அப்ப அவ சொல்றா பாருங்க, அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே, இஸ்ரவேலிலே இப்படி செய்ய தகாது, இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம்.
பாருங்க, அப்படி சொல்றா அவ. நான் ஒரு சகோதரி, நீ முறைப்படி கூட அப்பாட்டெல்லாம் கேட்டினா உனக்கு என்னைய தருவாங்க. நீ இப்படிலாம் மதிகேட்டான செய்தி என்னை அவமானப்படுத்தாத. இந்த அவமானத்தோட வெட்கத்தோட நான் எப்படி போவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் நீ ராஜாட்ட பேசலாம் சொல்றா. ஆனா அவன் சொல்ல கேட்க மாட்டேன்னு சொல்லி அவளை பலவந்தமாய் பிடித்து அவளை கற்பழிக்கிறத நம்ம இங்க வாசிக்கிறோம் 14ஆம் வசனத்தை. அப்போ முடிச்ச உடனே, கற்பழித்து முடிச்ச உடனே அம்னோன் அவளை வெறுத்தான் என்று போடப்பட்டிருக்குது 15ஆம் வசனத்துல. அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்ததாம். நீ எழுந்து போய்விடு என்று சொல்றான். அப்ப இவ சொல்றா, நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை விட இப்ப நீ எனக்கு செய்யற அநியாயம் எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீ என்ன இப்படி என்னைய துரத்துறன்னு சொல்லி அவ கேட்டவன தமிழத்தில் சேவிக்கிற வேலைக்காரர்களை கூப்பிட்டு இவளை வெளியே அனுப்பி கதவை பூட்டு அப்படின்னு சொல்றான். அப்பதான் இவன் என்ன பண்றா, தன்னுடைய பலவர்ண வஸ்திரத்தை அவள் களைந்து விட்டு, தன்னுடைய அலங்கார வஸ்திரத்தை அவள் களைந்து விட்டு துக்க வஸ்திரத்தை அவள் அணிந்து கொண்டு, பாருங்க எவ்வளவு பயங்கர கன்னிகை கொத்த இப்படி கத்த சால்வுகளை தரித்து கொள்வாங்களாம். ராஜகுமாரத்தையாகிய கன்னிகைகள் இப்படி அழகான பலவர்ண வஸ்திரங்கள் போட்டிருப்பாங்களாம். அதையெல்லாம் அவள் களைந்து தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பலவர்ணமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு நடந்த சம்பவம்லாம் எனக்கு தெரியும். அப்சலோம் தாவீது ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா அப்சலோம் தன் சகோதரிக்கு இழைக்கப்பட்ட இந்த காரியத்தை மனசுலே வச்சிருந்து ஒரு நாள் ஒரு காரியத்தை செய்து விருந்து மாதிரி செய்து எல்லாரையும் அழைப்பிக்கிறான். தாவீது வர முடியல. ஆனா இவனை அழைச்சி அந்த இடத்துல தன்னுடைய சேவர்களை வைத்து அவனை கொன்று போடுகிறான் எல்லாம் பார்க்கிறோம். சரி, நமக்கு அது வேண்டாம். பாருங்க, சாம்பல் என்பது அவமானத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. ஏசாயா 50:6 பாருங்க. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்துக்கும் உள்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. பாருங்க, நம்முடைய இப்ப நம்ம அந்த சாம்பலை பூசுறது அவமானத்துக்கோ தாழ்மைக்கோ சாம்பலை பூசுற வேலையே கிடையாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் தாழ்மையை நமக்கு சிலுவையிலே கற்றுக் கொடுத்தார். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவமானத்தை குறிக்கிறன்னு பார்க்கணும். இந்த அவமானத்தை அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய உமிழ்நீருக்கு அவமானத்துக்கு தன்னுடைய முகத்தை மறைக்காதபடி நமக்காக அவமானப்பட்டார். பிரியமானவர்களே, பாருங்க, வாசிக்கலாம். எபிரேயர் 12:2. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். பாருங்க, தமக்கு முன் இருந்த அந்த சந்தோஷம், இது மூலமாக ரட்சிப்பை நான் என் ஜனங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறேனே, இதுதானே எனக்கு பெரிய சந்தோஷம் சொல்லிட்டு தமக்கு முன் வைத்திருக்க அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாம எல்லாவற்றையும் சிலுவையிலே சகித்தார் என்று போடப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர் நமக்காக அவமானத்தை சகித்தார். நாம் எதுவுமே நம்ம செய்யறதுக்கு சாம்பலை போட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நமக்கு அவமானம் ஏற்படுதுன்னா அது ஆண்டவருக்கு ஏற்பட்ட அவமானமாய் அவர் எடுத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடி அதுக்கு பிறகுதான் ஆஃப்டர் ரிசரக்ஷன் தான் அப்போஸ்தலர் காலத்துல ஒரு காரியம், நிறைய காரியம் நடக்குது. ஒண்ணு மட்டும் சொல்றேன். 5:41 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பார்க்கிறதாக எண்ணப்படாதபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். பாருங்க, இந்த வேளையில பாருங்க, ரொம்ப ஆண்டவர் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் சொல்றாங்க. அந்த சந்தோஷமாய் பாருங்க, அவமானப்படுறதை பாத்திரமா எண்ணப்படாம சந்தோஷமா என்ன பண்றாங்க, ஆலோசனை சங்கத்தை விட்டு தேவாலயத்துல இயேசுவே கிறிஸ்து என்று உபதேசித்தார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். எல்லாரும் சில சிறைச்சால, பொதுவான சிறைச்சால அப்போஸ்தலர் பேதுரு எல்லாரும் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ ஒரு தூதன் என்ன பண்ற, கதவுகளை எல்லாம் திறந்து அவங்களை எல்லாம் வெளியே போங்க, நீங்க போய் தேவாலயத்துல போய் இந்த ஜீவ வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுங்கன்றாங்க. அதே மாதிரி அவங்க போய் பிரசங்கம் பண்றாங்க. அப்ப சிறைச்சாலைக்கு ஒரு ஆளை அனுப்பி பார்க்கும்போது அவன் சொல்றான், பூட்டினபடி இருக்கு, ஆனா உள்ள யாருமே இல்ல, காவலாளிகளும் வெளியில தான் இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னே ஒருத்தன் ஓடி அவங்க எல்லாம் போய் தேவாலயத்துல போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இவங்களுக்கு ரொம்ப கோபமா வருது. அப்ப அவங்களை கொண்டு முன்னால் நிறுத்தினோடனே, உங்களுக்கு அந்த நாமத்தை குறிச்சு போதகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதானே அனுப்பணும்,
நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்ப வந்து அவங்க எல்லாம் சொல்றாங்க, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நீங்க எல்லாம் மரத்திலே தூக்கி தொங்க கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களாகிய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பை மரளுகிறதற்காக அவரை அதிபதியாக இரட்சகராகவும் நமது வலது கரத்தின உயர்த்தணும். அப்படியே மூர்க்க வெறியாயிடுது, கோவம் வருது, இவங்களை எப்படியாவது கொன்னணும்னு சொல்லும் போது கமாலியல் அவர் வந்து நல்லா நியாய சாஸ்திரி, அவரே சகலத்தையும் சகலத்தையும் அறிந்தவரே, படிப்பாளி. அது அவருடைய பாதத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, பாதத்தை கற்றுக்கொண்டார், கல்வியை கற்றுக்கொண்டான்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப வந்து அவர் வந்து அவங்கள அப்போஸ்தலர் வெளியில கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டு அவங்க கிட்ட எல்லாம் சொல்றாரு, அவங்க இந்த மனுஷருக்கு எதுவும் செஞ்சிடாதீங்க, இப்படிதான் வந்து அது உண்மையான்றத நம்ம பார்க்கலாம். தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பெரியவனா காட்டினான், அவன் ஒண்ணுமில்லாம கொஞ்ச நாள்ல மடிந்து போனான். அடுத்தது யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி ஜனங்கள் எல்லாம் வழி நடத்தினான், அவனும் மடிந்து போனான். ஆனா இவங்களுக்கு வந்து நீங்க இந்த மனுஷருக்கு ஒண்ணும் செய்யாம அப்படியே விடுங்க. இந்த யோசனையும் இந்த கிரியும் மனுஷரால் உண்டாயிருந்தா கண்டிப்பா இவங்களும் ஒண்ணுமில்லாம போவாங்க. அதனால நீங்க தேவனால் உண்டாயிருந்ததனால் அது ஒழித்து விட உங்களால் முடியாது, தேவனோட போர் செய்யவர்களாய் காணப்படாது பாருங்கன்னு அட்வைஸ் பண்றான். அப்படி அட்வைஸ் அவங்க கேட்கறாங்க. இவங்க அவமானத்தை எண்ணாதபடி, கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த அவமானத்தை எண்ணாதபடி சந்தோஷமா இருந்து தேவாலயத்திலே அனுதினமும் பிரசங்கம் பண்ணினார்கள் சொல்லப்படுது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட கிருபைகள் 33 தான், 33 வாசிங்க. அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார். பாத்தீங்களா, அவ்வளவு கோவம் வருது. அப்படிலாம் அவமானப்படுத்த நினைச்சாலும் இவங்க ஆண்டவர் இவங்களோடு கூட இருந்தபடினால பாருங்க எவ்வளவு பெரிய காரியம். அவமானத்தை அவங்க ஒரு பொருட்டா எண்ணல. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக அவமானப்படுறத நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். மத்தபடி உலகத்தின் மனுஷங்க நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தல பரவாயில்ல, கிறிஸ்துவ நிமித்தம் அவமானப்படுத்தாங்கன்னா அவங்கதான் என்ன பண்ணுவாங்க, அவமானப்பட்டு போவாங்க. எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீர் சிலுவை சுமந்தீரே, நாங்க உங்களுக்கு சீஷராகவும் பலவிதமா பேசலாம். சொந்த பந்தங்கள், மாற்றான்கள், இந்த மாதிரி மாற்றான்கள், இந்த எல்லாரும் இருக்கிறாங்களா ஆலோசனை சங்கத்தார், இவங்க எல்லாம் பலவிதமா பேசலாம் ஆண்டவரே, சதி செய்யலாம். ஆனா அவங்களால அவமானப்பட்டாலும் அதை மகிமைக்கென்று நான் எண்ணிடுவேன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்து ஒரு பாடல் கூட பாடலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், மாற்றான் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றான் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அவமானம் பட்டாலும் அதை மகிமைக்கென்று எண்ணிடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். எத்தனை அழகான பாடல் பாருங்க. நிந்தை சுமப்பினோம், அவமானத்தை சுமப்பினோம், சந்தோஷமாய் கொள்வோம் சொல்லி அருமையான ஒரு பாடல். அடுத்தது பாருங்க, சாம்பல் என்பது துக்கத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. வாசிக்க கேட்கலாம். எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து வெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். வெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் இரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். பாத்தீங்களா, மகா துக்கம் ஏற்பட நமக்கு தெரியும். இது அந்த யூத ஜனங்களாம் அழிக்கப்பட வேண்டும் சொல்லி மொர்தெகாய் ராஜா கிட்ட தந்திரமா பேசி உத்தரவு வாங்கிட்டான். அதெல்லாம் அந்த உத்தரவை எடுத்துக்கிட்டு அஞ்சற்காரர்கள், போஸ்ட் மேன் என்ன பண்றாங்க, எல்லாரும் போறாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே நடந்த எல்லாற்றும் மொர்தெகாய் அறிந்த போது என்ன பண்றான், துக்கம், அதிகமான துக்கம்.
தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு நகர வீதியில புறப்பட்டு போய் அங்க துயரமுள்ள மகா சத்தத்தோட அலறி கொண்டு போய் ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்புல உட்கார்ந்தான். அப்படி எல்லாம் உட்காரக்கூடாது. ஆனா பாருங்க, உத்தரவு எந்தெந்த இடத்துல வந்துச்சோ எல்லா யூதர்களும் இதே மாதிரி வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இரட்டு உடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். எல்லாம் சாம்பல்ல கிடக்குறாங்க. படுத்துக்கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ முட்டி போட்டு கொண்டோ அலறி கொண்டு காணப்படுறாங்க. அதுதான் துக்க வஸ்திரமாக காணப்படுது. பாருங்க, அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லும்போது எஸ்தர் தன்னுடைய பிரதானில ஒருத்தனை அனுப்புறாங்க. ஆத்தாகு என்பவனை அனுப்பி என்ன நடந்தது, என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது இந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப இவ அப்படியே மலைச்சு போய் இருக்கிறாங்க. இவ ஒரு நல்ல ட்ரெஸ் கொடுத்து இத போட சொல்லணும். அதெல்லாம் முடியாது, நான் போட முடியாதுன்னு சொல்லிட்டு, நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்காத, அப்ப இது உன்னை இந்த காரியத்துக்காக தான் உன்னைய ராஜாத்தியா ஆக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன், நான் செத்தாலும் சாகிறேன், நான் கண்டிப்பா ராஜாட்ட நான் போய் அறிக்கைன்னு சொல்லி 3 நாட்கள் தாதிமார்களோடு சேர்ந்து உபவாசிக்கிறாங்க. அதே போல மொர்தெகாயும் நீங்களும் போய் எல்லாம் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அப்படி நடக்குது. அதற்கு பிறகு என்ன நடக்குது? 8ஆம் அதிகாரம் 15 பின்பகுதியும் 16ஆம் வசனமும் வாசிக்க கேட்போம். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் தவிப்பும் கனமும் உண்டாயிற்று. பாத்தீங்களா, யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனம் உண்டாயிற்று. சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. அப்படியே கலங்கின சூசா நகரம், துக்கத்திலே மூழ்கி இருந்த சூசா நகரம் ஜனங்கள் எல்லாரும் என்னாச்சு, அந்த துக்கத்தை மாற்ற ஆண்டவர் உதவி செய்தார். 9:21 பாருங்களேன். அதுலயே வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 15ஆம் தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. பாத்தீங்களா, எவ்வளவு அருமையான காரியம். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றும்படியாக நம்முடைய ஆண்டவர் கடந்து வந்திருக்கா. நாம் சந்தோஷமாய் இருக்கும்படியாக அவர் எல்லா துக்கங்களையும் சுமந்தார். ஏசாயா 53 வாஸ்தவம்னா எதெல்லாம் அவர் சுமந்தார் பார்க்க, துக்கங்களை சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார், பாவங்களை சுமந்தார், எல்லா விதமான காரியங்களையும் சுமந்தார்னு சொல்லிருக்குது. எனவே நாம் சுமக்க தேவையில்லை பிரியமானவர்களே. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஜபம், உபவாசம், ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். அவ்வளவுதான். அப்ப அவர் எல்லாவற்றையும் மாற்றிப்படார். ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்டும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டுனக்கு, உண்டுனக்கு, உண்டெமக்கு. கடைசியாய் சாம்பல் என்பது மனம் திரும்புதலை குறிக்கிறது. யோனா 3:6 வாசிக்கலாம். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலட்டி போட்டு ரெட்டை ஒழித்துக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். பாத்தீங்களா, எந்த செய்தி? யோனா போய் அங்க பிரசங்கம் பண்றாரு. ஆண்டவர் அனுப்பி பிரசங்கம் பண்றாரு. கர்த்தருடைய வார்த்தையின்படி 3 நாட்கள் பிரயாணம் பண்ணி அங்க போறாரு. போய் என்ன சொல்றாரு, அந்த இடத்துல யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகின்றார். இந்த செய்தியை கேட்ட உடனே நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ரெட்டுடுத்தி அவங்களும் சாம்பல்ல தான் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த செய்தியை கேட்டு நினிவேயின் ராஜா உடனே ஆசனத்தை விட்டு எழுந்து அவனு உடுப்பெல்லாம் கழட்டிட்டு அவர் என்ன பண்றாரு, ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் போட்டப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம அதுவும் மிருக ஜீவன்கள் எல்லாமே ஒருத்தர் கூட விடல, எல்லாருமே என்ன பண்றாங்க, அப்படியே அதுல உபவாசம் இருந்து ஜெபம் பண்றத பாக்குறோம். உரத்தமாய் மனுஷரும் மிருகங்களும்
இருதயங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடும் அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பவும் கொடுமை விட்டு திரும்பவும் கடர்கள். யாருக்கு தெரியும் ஆண்டவர் நம்முடைய காரியத்தை விளக்குவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 3:10 மட்டும் வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவங்க ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அவங்க எல்லாம் ஆண்டவரை நோக்கி வேண்டுனாங்க. ஜெபம், இதுதான் நம்ம முதலே சொன்ன ஜெபம், உபவாசம். இது ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. அது வாழ்ந்தோம்னா போதும். எந்த துக்கமோ எந்த அவமானமோ எந்த காரியமும் நம்மள என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியாது. மனம் திரும்பணும். மனம் திரும்பி வாழ்றதுக்கு அப்புறம் உடனே தான் செய்யவிருந்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டா. யோனா கூட சொல்றாரு, எனக்கு அப்பயே தெரியும் ஆண்டவரே நீங்க மனதுருக்கம் உள்ளவர் இரக்கமுள்ளவர், அதனாலதான் நான் போக மாட்டேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத என் ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோன்னு சொல்றார். உங்களை என்னையும் பார்த்து பரிதபிக்கிற ஆண்டவர், நமக்கு செய்யவிருந்த தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவன். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வருவோம். பாருங்க, அவருடைய முதல் பிரசங்கமே என்ன, மனம் திரும்புதல் தான். யோவானுடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புதல். பாருங்க, மத்தேயு 3:2 மட்டும் வாசிங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். பாருங்க, யோவானுடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புகள். 8 மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்க இருக்குது. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கமோ மனம் திரும்புகள் தான். 4:17 பாத்தீங்கன்னா 4:17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு பிரசங்கிக்க தொடங்கினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா மத்தேயு 11:21 பாத்தீங்கன்னா வார்த்தை இருக்குது, கோரோசேனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களுக்கு செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அப்படிலாம் செய்யல அப்படின்னு சொல்றார். பாருங்க, கோரோசேனை பார்த்து சொல்றார், பெத்சாயிதை பார்த்து சொன்னார், உங்களுக்கு தருணம் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனா நீங்க எதுவுமே நீங்க செய்யலம்மா. நீங்க ஆனா தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுது ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பீர்கள். திருப்ப நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலாம் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பாருங்க, அதெல்லாம் நம்ம வாஸ்து பார்க்கும்போது எவ்வளவோ காரியத்தை ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுகிறவரா இருக்கார். 12:41 பாருங்க, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள், இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். பாத்தீங்களா, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு அவங்க மனம் திரும்பினாங்க. நீங்களும் மனம் திரும்பாம இருக்கிறீங்களேன்னு நிறைய காரியத்தை சொல்றாரு. எனவே மனம் திரும்பி வாழ்வோம். இந்த நாட்களிலே, இந்த லெந்து நாட்களில நம்ம சும்மா பாரம்பரியமா இல்லாதபடி, அதை வழக்கமாக கொள்ளாதபடி வாழ்க்கையாக நாம் மாற்றிக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போமா, தாழ்மையோடு நாம் வாழ்வோம், மனம் திருந்தி வாழ்வோம். நம் துக்கத்தை எல்லாம் முறியடித்த ஆண்டவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டா, நம்முடைய அவமானத்தை எல்லாம் சிலுவையில ஏற்றுக்கொண்டா என்ற நினைப்போடு இந்த நாட்களை கழிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டேன், என்னிலடங்கா பாவங்கள் போக்கி ஈசென்னை மீட்டாரே, என்னாவிலே புது பாட்டுக்கள் என்றென்றும் கவி தங்கிடும், மா சந்தோஷம் மறுபிறப்பீந்து மன இருள் நீக்கினார், ரத்தாம்பரம் போல் சிவப்பான என் இதய பாவங்களை பஞ்சையும் போலவே வெண்மையுமாக்கி தஞ்சமென கீந்தார். ஆமாண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. தகப்பனே, நாங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ளவும், ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய அவமானத்தை குறித்து நாங்கள் எண்ணாதபடி, ஆண்டவரே எல்லாவற்றையும் சிலுவையிலே சகித்துக் கொண்டீர் என்று சொல்லி நாங்கள் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுவதை நிமித்தமாய் அவமானப்பட்டோம் என்றால் அதை நாங்கள் பாக்கியமாக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய சிலுவையை சுமக்கிறவர்களா, உம்முடைய காயங்களை சுமந்து செல்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, சாம்பல் என்பது துக்கத்தை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய துக்கத்தை எல்லாம் நீ
சந்தோஷமாக மாற்றும்படியாக எவ்வளவு கர்த்தாவே எல்லாவற்றையும் நீ கர்த்தாவே எங்களுடைய துக்கங்களை நீ சுமந்தீர் என்று ஏசாயா 53 வாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சுமக்க தேவையில்லை ஆண்டவரே, உமக்காக மட்டும் வாழ உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறப்பா. மனம் திருந்தி கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ ஒவ்வொருக்கும் நீங்க கிருபை செய்ய. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சத்தியம் போதுமானதாய் இருக்க, இது வழக்கமாக இதை நாங்கள் ஆசரிக்காதபடி எங்களுடைய வாழ்க்கையாக நாங்கள் மாற்றிக்கொள்ள நீ உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். ஆமேன்.